வணக்கம். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும். பழமையான இத்திருக்கோவிலில் கிருத்திகை சஷ்டி நாளிலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு, திருமணம், பதவி உயர்வு கிடைப்பதாக ஐதீகம். புராண காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீபப்பொறிகள் கிளம்பி சரவண பொய்கை என்னும் தடாகத்தில் உள்ள தாமரை மலர்களில் விருந்து 6 குழந்தைகளாக அவதரித்தன. இந்த குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக்கினார். இவ்வாறு முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அங்கு ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை உற்சவம் விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் வியாழனன்று ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் முதலிய ஊர்களிலிருந்து காவடி எடுத்து வந்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்த ஆண்டு ஆடி பரணியும் ஆடி கிருத்திகையும் குருவாரத்தில் வந்தமையால் பக்தர்கள் கூட்டம் பெருமளவில் இருந்தது. ஆடி பரணியினை முன்னிட்டு புதனன்று இரவு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பரணி அபிஷேக அடியார்கள் 51 குடம் பால் எடுத்து வந்து விமர்சையாக பாலபிஷேகம் நடைபெற்றது. வியாழனன்று அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு கோ பூஜைக்கு பிறகு மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 11 விதமான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அவர் அருட்பாலித்தார். உற்சவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு உபதேசித்த பிரணவ உபதேச அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் காட்சியளித்தார். ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் அழகு குத்தி வந்தும் பிரார்த்தனைகளை முடித்தனர். பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்திட ஏதுவாக திருக்கோவில் நிர்வாகத்தினால்